அண்மை செய்தி. கோவையில் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அறநிலையத்துறை உதவி ஆணையர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமலா. பரிமலா, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, கோவையில் இந்த அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா என்பவர் 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கும் பொழுது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு சுமார் ஒரு 8 மணி அளவில் பணத்தை வாங்கும் பொழுது பணத்துடனே அவர் கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் கோவையில் அரங்கேறி இருக்கிறது. கோவை சுல்தான்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய வீரமாத்தி அம்மன் கோவிலை சேர்ந்த ஒரு இரு தரப்பினருக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடானது இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பிரிவினர் நீதிமன்றத்தை அணுகி அக்கோவிலை இந்த அறநிலையத்துறை வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்துவதற்காக வழக்கு தொடர்ந்த நபரான ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த நஞ்சப்பன் மகன் குரேஸ் என்பவரிடமிருந்து இந்த அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா என்பவர் சுமார் 3 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் குரேஸ் என்பவர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினரை அணுகியதில் அவர்களது ஏற்பாட்டின் பேரில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் 1.5 லட்சம் பணத்தை கோவையில் இருக்கக்கூடிய பாலசுந்தரம் சாலையில் உள்ள இந்த அறநிலையத்துறை அலுவலகத்தில் வைத்து உதவியாளர் இந்திரா லஞ்சம் வாங்கிய போது உடனிருந்த அதிகாரிகள் பணத்துடனே கையும் களவுமாக கோவையில் கைது செய்து மேலும் அந்த அலுவலகத்திலும் விசாரணை நடக்கிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.